எப்போ பார்த்தாலும் போரிங்காக வந்து இந்த ரெட் கலர்லேயே வந்து சிக்கன் கறி செய்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரீன் கலரில் சிக்கன் கறி செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து இது பர்ஃபெக்ட் ஃபார் பரோட்டாவுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பரான காம்போ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு இப்போ நான் வந்து சிக்கனை வந்து க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு தக்காளி இது எல்லாத்தையும் வந்து சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணாமல் வதக்கி விடுங்க. அதுலேருந்து சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வரும். அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வந்துட்டு க்ரீன் சிக்கன் கறி ரெடி ஆகிடும். ஸோ கடைசியாக வந்து வெங்காயம் போட்டு இதை வந்து ஃபைனலாக டாப்பிங்ஸ் மாதிரி எடுத்து இறக்கினீங்கன்னா க்ரீன் சிக்கன் கறி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸுக்கும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி வந்து பரோட்டாக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.